பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு 10 நாட்களில் தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் விரைவில் சட்டம். மம்தா பானர்ஜி தகவல். பள்ளிக்கரண ஈரநில எல்லையை வரையறுத்து அறிவிப்பதில் தாமதம் செய்யக்கூடாது. தமிழக அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதாகும் நபரிடம் அமலாக்கத்துறை பெறும் வாக்குமூலம் ஆதாரமாக ஏற்கப்படாது என உச்சநீதிமன்றம் அதிரடி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் போக்கிலி சிசிங் ராஜாவின் கூட்டாளி சஜித் சென்னை படப்பையில் கைது. குஜராத் மாநிலத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் நகரங்கள். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்திருப்பதற்கு எதிர்ப்பு. மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டம். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கிருஷ்ணகிரி தனியார் பள்ளி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல். சென்னை காசிமேடு பகுதியில் சாலை பள்ளத்தில் சிக்கிய இருசக்கர ஊர்தி மீது பேருந்து மோதியதில் தனியார் நிறுவன ஊழியர் உயிரிழப்பு. அரசுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பதிவிடுவோருக்கு ஊக்கத்தொகை. உத்தரப்பிரதேச அரசு அறிவிப்பு.